ஹலோ நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன டாப்பிக்னு சொன்னால், இது வந்து 2 வகையான தலைப்புகளில் இந்த டாப்பிக்கை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதாவது உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த ஓப்பன் ஏஐன்னு சொல்லி டூலை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். நிறைய பேர் நிறைய வீடியோக்கள் மூலமாக இந்த ஓப்பன் ஏஐ டூலுண்டா என்னென்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஓப்பன் ஏஐ டூலில் என்னென்ன விஷயம் இருக்குது என்பதை பற்றி நாங்கள் அந்த வீடியோவில் விரிவாக பார்க்குறோம். அதாவது முதலாவது தலைப்பு என்னென்னு சொன்னால், வாட் இஸ் த ChatGPT, அதாவது ChartGPTன்னு சொன்னால் என்ன, அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நிறைய வீடியோக்களில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒரு லேங்குவேஜ் ரைட்டிங் டூல்னு சொல்லி தெரியும். அதாவது நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு உடனடியாகவே ரிசர்ச் பண்ணி யூனிக்கான பதிலை தரக்கூடிய ஒரு இணையதளம் அல்லது ஒரு வெப்சைட் அல்லது ஒரு சார்ட்டுன்னு கூட அந்த இணையதளத்தை சொல்லலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் DALL-E, அதாவது DALL-Eன்னு சொன்னால் என்னென்னு சொல்லியும் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதாவது DALL-Eன்னு சொன்னால் சுருக்கமாக பார்க்க போனால் ஒரு டெக்ஸ்ட்டை இமேஜாக கன்வெர்ட் பண்ணி தரக்கூடிய ஒரு டூல்னு கூட சொல்லலாம். இது ஒரு இணையதளம் தான். இப்போதைக்கு எந்தவித அப்ளிகேஷனாகவும் அவைலபிள் ஆகல ஒரு இணையதளம் தான் இது. அதாவது நீங்கள் உங்களுடைய கற்பனைக்கு எட்டாத வகையில் அந்த இமேஜில் ரைட் பண்ணி தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டூலுண்டு கூட இந்த DALL-E சொல்லலாம். ஓகே நண்பர்களே, இந்த 2 தலைப்பின் கீழே இந்த வீடியோ நாங்கள் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்வையிடக்கூடிய நண்பர்களாக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ChatGPTன்னு சொன்னால் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு, அதாவது நீங்கள் ஆன்லைனில் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கூகுள் சர்ச் அடிக்கலாம் அல்லது யாஹோ அடிக்கலாம் அல்லது ஏனைய சர்ச் தளங்கள் அடிக்கலாம். அதில் போய்த்து நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னு சொன்னால் அதில் காணப்படக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு யூனிக்கான பதில்களை வீடியோவாகவோ அல்லது டெக்ஸ்டாகவோ தரும். அதாவது அதுவும் தரும், அதுக்கு மேலேயும் எக்ஸட்ராவும் நிறைய அதுக்கு சேமான பதில்களையும் தரும். ஆனால் இந்த ChatGPTயை பொறுத்தவரையில் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கு ஏற்ற வகையிலேயே பதில் தரக்கூடிய ஒரு இணையதளம் கூட இதை சொல்லலாம். அதாவது இப்போதைக்கு இது இங்கிலீஷில் மட்டுமே தான் லேங்குவேஜ் அவைலபிளாக இருக்கும். எதிர்வரக்கூடிய காலங்களில் அனைத்து விதமான மொழிகளிலேயும் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுது. அதாவது நீங்கள் இது மட்டுமே இல்லை, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ப்ளாக் ரைட்டராக இருந்தால் அல்லது ஒரு கண்டென்ட் ரைட்டராக இருந்தால் கூட இந்த ChatGPTயை பயன்படுத்தி நீங்கள் ஒரு தலைப்பு கீழே கண்டென்ட்டை யூனிக்கான கண்டென்ட்டை ரைட் பண்ணிக்கொள்ளலாம். அதுவும் இப்போதைக்கு அவங்க ஃப்ரீயாகவே தந்துட்டுருக்கிறாங்க. அதை நீங்கள் பயன்படுத்தி அதிகளவான கண்டென்ட்டுகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அதாவது உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு டாபிக், அதாவது ஒரு டாப்பிக்கில் ஒரு கீவேர்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் என்னென்ன மாதிரி நீங்கள் டாபிக் டைட்டில் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு டைட்டில் டீட்டெயிலை அந்த ChatGPTயில் பெற்றுக்கொள்ளலாம். அதில் நீங்கள் ஒரு தலைப்பை பயன்படுத்தி அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கண்டென்ட்டை ரைட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் அந்த தலைப்பை நீங்கள் டைப் பண்ணி போட்டு நீங்கள் சென்ட் கொடுத்தாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கண்டென்ட்டை இங்கிலீஷில் டைப் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் டிரான்ஸ்லேட்டரை பயன்படுத்தி ஏனைய மொழிகளில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, இதில் வேறு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு நிறைய கேள்விகளை, பொது அறிவு சம்மந்தமான கேள்விகளை கேட்டு அதற்குரிய பதில்களை நீங்கள் இலகுவான முறையில் பெற்றுக்கொள்ளலும். அதுவும் உதாரணமாக இங்கிலீஷில் தான் இங்கிலீஷ் நாலேஜ் ஓரளவு தெரிஞ்சிருந்தாலே போதும் இந்த ChatGPTயை பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த ChatGPTயில் ஏனைய நிறைய தகவல்கள் இருக்குது. அதை நீங்கள் பார்வையிடுறேன்னு சொன்னால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ChatGPTயை பற்றி மேலும் அதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த ChatGPTயில் என்ன உருவாக்கி கொள்ளலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆக்கப்பூர்வமான கவிதைகள் மற்றும் சிறு கதைகள் மற்றும் நகைச்சுவை சம்மந்தப்பட்ட தொகுப்புகளை நீங்கள் டெக்ஸ்ட் வடிவில் இந்த ChatGPT பயன்படுத்தி நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். மற்றும் ஏனைய பல வகையில் ஒவ்வொருத்தரை ப்ரொஃபஷனலுக்கு ஏற்ற வகையில் இந்த ChatGPTயை நீங்கள் பயன்படுத்தி அதன் மூலமாக நீங்கள் பயனை பெற்றுக்கொள்ள முடியும். எதிர்வரக்கூடிய காலங்களில் இது ஒரு காசு கொடுத்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கூட இந்த இணையதளம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நீங்கள் பயன்படுத்தி இதனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த DALL-E சொன்னால் என்னென்னு சொன்னால் இதுவும் வந்து OpenAI நிறுவனத்துக்கு கீழே இயங்கக்கூடிய இன்னொரு இணையதளம் தான் இந்த வந்து DALL-E வந்து. இந்த DALL-E பற்றி ஏற்கனவே நீங்கள் நிறைய வீடியோக்களை பார்த்துருக்கலாம். பார்க்காத நண்பர்களுக்கு தானே இந்த வீடியோ வந்து. அதாவது இந்த DALL-E என்னென்னு சொன்னால் உங்களுடைய கற்பனைக்கு எட்டாத வகையில், அதாவது நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் கற்பனைக்கு எட்டாத வகையில் சில ஆர்டிஸ்ட்டுகள் வந்து நிறைய சித்திரங்கள் வரையக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது நிறைய வந்து 3D மாடல் இமேஜுகள் வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டரை பயன்படுத்தி நிறைய டூல்களை பயன்படுத்தி வந்து நீங்கள் கீறி உருவாக்கிக்கொள்ளுங்க. சில ஆட்கள் வந்து ஹேண்டாலே ரைட் பண்ணி உருவாக்கக்கூடிய ஆட்களாகவும் இருப்பீங்க. ஆனால் இந்த OpenAI-உடைய இந்த DALL-E வெப்சைட்டை பயன்படுத்தி வந்து நீங்கள் எந்தவித ஒரு உதவியுமே இல்லாமல் ஓரிரு செகண்ட்லேயே வந்து உங்களுக்கு கற்பனைக்கு எட்டாத வகையில் இருக்கக்கூடிய இமேஜுகளை கூட மிகவும் தத்துரூபமான முறையில் வந்து உருவாக்கி கொள்ள முடியும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த DALL-E இணையதளத்தை வந்து நீங்கள் உள்ளுக்கு போயிட்டு, அதாவது இந்த DALL-E இருக்கலாம் அல்லது ChartGPT இருக்கலாம் வந்து இது இரண்டையும் நீங்கள் பயன்படுத்துகிறேன்னு சொன்னால் OpenAI-ல வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ள வேணும் வந்து. அதாவது நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன்னு சொன்னால் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இலகுவான முறையில் உங்களுடைய இமெயில் கொடுத்து வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து ரொம்பவும் வந்து ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, அடுத்து இந்த DALL-E பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த DALL-E பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் பயன்படுத்தி, அதாவது இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் இப்போ உதாரணமாக சொல்ல போனால் ஒரு பூனை வந்து ஒரு கப்பல் ஷேப்பில் எப்படி இருந்தால் இருக்கும்னு சொல்லி நீங்கள் கற்பனையில் வந்து யோசிச்சிருப்பீங்க. அந்த கற்பனையில் யோசிக்கிற விஷயத்தை வந்து இந்த DALL-E வெப்சைட்டை நீங்கள் பயன்படுத்தி அதே மாதிரி சேமான இமேஜை வந்து உங்களுடைய மூளைக்கு ஏற்ற வகையில் இருக்கக்கூடிய அந்த இமேஜை வந்து நீங்கள் உருவாக்கி பார்த்துக்கொள்ள முடியும். இப்போ உதாரணத்துக்கு அந்த நீங்கள் மேல் இருக்கக்கூடிய சர்ச் பாரில் போயிட்டு 𝗗𝗵𝘁𝗚𝗃 சப்மேரின்னு சொல்லி சும்மா நோம்பல நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வரையில் டைப் பண்ணால் கூட அது ஒரு செகண்டில் வந்து லோட் ஆகி வந்து அந்த இமேஜை வந்து உங்களுக்கு வந்து தத்துவமான முறையில் வந்து வரைஞ்சி அல்லது 3D முறையிலோ அல்லது நீங்கள் பென்சில் ஆர்ட்ஸ் முறையிலையோ நீங்கள் கேட்டால் நீங்கள் என்ன மாதிரி பக்கத்தில் டைப் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற வகையில் வந்து உங்களுக்கு அந்த இமேஜை வந்து ஷோ பண்ண வந்து நீங்கள் அந்த இமேஜை டச் பண்ணி நீங்கள் வேணும்னு சொன்னால் சேவ் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த DALL-E பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விதமான இமேஜுகளை வந்து நீங்கள் லேசான முறையில் உருவாக்கி கொள்ள முடியும். அதாவது நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டுக்கான லோகோவாக இருக்கலாம், அது லோகோ என்னென்ன மாதிரி இருக்கணும், என்னென்ன ஷேப்பில் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் மேலே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஜெனரேட் பண்ணி நீங்கள் சொன்னாலே வந்து உங்களுக்கு ஏற்ற வகையில் வந்து ஒரு லோகோவை வந்து அதுவே வந்து க்ரியேட் பண்ணி தரும் வந்து அதுவும் யூனிக்காகவும் வந்து காணப்படும். இந்த வெப்சைட்டை நீங்கள் பயன்படுத்துகிறேன்னு சொன்னால் எந்த வித நீங்கள் பணமும் வந்து செலுத்த தேவையில்லை. இது வந்து OpenAI டூல்ற வந்து ஃப்ரீ வெப்சைட் தானே, நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே பயன்படுத்தி கொள்ள முடியும். எதிர்காலத்தில் வந்து இந்த வெப்சைட் கூட வந்து பணம் கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு கூட மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னால் ஒரு நாளுக்கு நாள் வந்து அதிக அளவான யூஸர் வந்து இந்த வெப்சைட்டை வந்து பயன்படுத்தி கொண்டு வராங்க. ஏன்னு சொன்னால் மிகவும் வேகமான முறையில் வந்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ChatGPT வந்து பதிலை தருது. அதே டைமில் வந்து இந்த DALL-E வந்து நீங்கள் உருவாக்க நினைக்கக்கூடிய இமேஜை வந்து மிகவும் தத்துரூபமான முறையில் ஒரு செகண்டில் உருவாக்கி தரத்தால் வந்து நிறைய பேர் இந்த வெப்சைட்டை வந்து பயன்படுத்தி கொண்டு வராங்க. ஓகே நண்பர்களே, நீங்களும் இந்த வெப்சைட்டை பயன்படுத்துகிறேன்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி வந்து அந்த வெப்சைட்டை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த வீடியோ பற்றி மேலதிக தகவல்களை அறிஞ்சு கொள்கிறேன்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கமெண்ட்ஸ் பாருங்கள். நான் அடுத்த வீடியோ வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு ஏற்ற வகையில் நான் வந்து க்ரியேட் பண்ணி போட்டுக்கொள்கிறேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கொள்ளுங்கள். இது போல் புதிய தகவல்களை பெறுவதற்கு தொடர்ந்தும் நம்ம சேனலோட இணைஞ்சு கொள்ளுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும் என்பதை பற்றி கீழே கமெண்ட்ஸில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் ஷார்கான். ஓகே நண்பர்களே, பாய்.